இந்த வீடியோவில் பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். பிரண்டையோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா அது நிறைய இருக்குது. அது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் நான் வந்துட்டு பிரண்டை சட்னியை கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பிரண்டை ரொம்ப முத்தின மாதிரி இருக்கிறது வேண்டாம், ரொம்ப எலசாக இருக்க மாதிரி. இப்போ நியூவாக இருக்கும்ல, நியூவாக க்ரோ ஆகிருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு மாதிரி வாயில் நம்ம இருக்காது, ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லெக் பெயின், ஜாயிண்ட் பெயின், லெக் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்க எல்லாமே நம்ம பேசிக் மெடிசனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவான ஃபுட்டில் நம்ம பார்த்தோம்னா பிரண்டையை சொல்லலாம். 2 தக்காளி, 10 பல்லு வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பிகாஸ் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் பிரண்டை சட்னிக்கு ஃபுல்லான டேஸ்ட் எல்லாமே கொடுக்கறது. மேபி உங்ககிட்ட நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. இப்போ பிரண்டையை அதில் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. பிரண்டை ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ப்ரௌனாக வரணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அகெயின் அந்த கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான பிரண்டை சட்னி, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.